மனுஷி அப்படின்ற ஒரு சிறுகதை. ஒரு சில பாடல்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்க தோணும். எத்தனை முறை கேட்டாலும் பல லட்சம் முறை கேட்டிருப்போம், நம்ம பல ஆயிரம் முறை கேட்டிருப்போம். ஆனா நம்ம இப்ப கேட்டாலுமே சிறுவையிலிருந்து கேட்டிருப்போம், இப்ப கேட்டாலுமே நம்ம அந்த பாடல் அவ்வளவு நம்மளுக்கு மனசுக்கு கொண்டாட்டமா இதமா இருக்கும். நம்மள ஏதோ வருடி விடுறது மாதிரி இருக்கும் அந்த பாடல். அப்படித்தான் ஒரு சில கதைகள் நம்ம எத்தனை முறை வாசித்தாலும் அவ்வளவு புதுமையாகவும், இப்ப இன்னைக்கு தான் வாசிக்கிற மாதிரியே அவ்வளவு சந்தோஷமாகவும், இல்ல ஏதோ ஒரு மனசுக்கு வருடி விடுறது மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதை தான் நான் பல வருடங்களுக்கு முன்னாடி படிச்ச மனுஷின்ற இந்த சிறுகதை. இது பல முறை படிச்சிருக்கேன். இப்பயும் படிக்கும்போது எனக்கு ஒரு அந்த புது உணர்வை உண்டு பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர், இந்த சிறுகதை எழுதியவர் தமிழ் எழுத்துலகின் ஆகச்சிறந்த எழுத்தாளுமை மரியாதைக்குரிய ஐயா பிரபஞ்சன் அவர்களால் எழுதப்பட்டது. இதனுடைய கதைக்களம் 75, 80, 85, அதாவது அந்த 80ஆம் வருடங்கள் வச்சுக்கிறோமே. இதனுடைய கதைக்களம் அந்த ஆண்டுகள் எழுதப்பட்டது. இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சேகர் சேகர்கிட்ட இருந்து அந்த கதையை ஆரம்பிக்கணும். சேகர் ஒரு பத்திரிகையாளர், புகைப்பட கலைஞர். அதாவது எப்படின்னா, பத்திரிகையில் ஸ்போர்ட்ஸ், சினிமா, மற்ற அரசியல் செய்திகள், மற்ற பொது விடயங்கள்லாம் இருக்கும். ஆனா இவர் எப்படின்னா, இவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இவர் தேர்ந்தெடுத்த பகுதி சினிமா பக்கங்கள் தான். அவர் புதுசாக வந்திருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், புதுசாக ரிலீஸ் இருக்கக்கூடிய படங்கள், இதை பற்றியான விமர்சனங்களும் நடிகர் நடிகையுடைய படங்களையும் எடுக்கக்கூடிய புகைப்பட கலைஞர். எப்பயுமே இவரை எழுப்ப பிடிக்கும் தான். இன்னைக்கு காலையிலேயும் சேகர காலையில் எழுப்பி விட்டாங்க. ஆமா, அவர் குடியிருக்கக்கூடிய வீடு மாடியில எப்படின்னா ஒரு 10-15 குடித்தனங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறை. அதுல ஒரு அறையில ஒரு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரு. அந்த வீட்டுக்கு கீழே அம்மணியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாம் சுடுவாங்க. நம்ம கிராமங்கள்ல நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. நான் நிறைய அந்த மாதிரி வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கேன். எங்க ஊர் சின்ன கிராமமா இருந்த போது. இப்ப அப்படிலாம் இல்லை. அப்படி ஒரு அம்மா, ஒரு ஆயா அப்படி இருப்பாங்க ஊருக்கு. அப்படி ஒருத்தவங்க அம்மணி அம்மா. அவங்கள்ட்ட டெய்லி காலையில ஒரு 6 மணிக்கு அவங்க இட்லி சுடும் போது, ஆப்பம் சுட ஆரம்பிக்கும் போது ஒரு பிரச்சனை பண்ணேன், காளி அப்படின்னு சொல்லி. அவன் எப்படின்னா, எனக்கு இப்ப இட்லி கொடு, காசு இல்லாம கேட்பேன். அவன் இப்படி அவன் சத்தம் போட்டு கேட்பேன். இவங்களும் கொடுக்க முடியாத போது பழைய காசுல கொடுறான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவன் நீ எனக்கு இப்போ தரல அப்படின்னா அந்த சட்டி முட்டு சாமான்லாம் அடிச்சு நொறுக்கி விட்டுருவேன், இட்லி செட்லாம் தூக்கி விட்டுருவேன், பனியார் செட்லாம் தூக்கி விட்டுருவேன் அப்படி சொல்லி வம்பிழுப்பேன். இவங்க நீ தொட்டு போறா நீ நாயை அப்படின்னு சொல்லி பையன் சத்தம் போடுவாங்க. இந்த சத்தம் டெய்லி நடக்கும். இந்த டெய்லி சத்தத்தை தான் சேகர் எந்திரிப்பா. அப்படி அப்புறம் எழுந்திரிச்சிட்டு சட்டையை தொழுவுறா. அப்படி அதை விட முன்னால நேற்று நைட்டு சாப்பிடாதனால வயிறு ஒரு மாதிரி ரொம்ப கவுரமா இருக்கு. மேஜில் இந்த தண்ணி, கூச்சலம் தண்ணி எடுத்து குடிக்கிறா. அப்படி அது இந்த பசியில் இருந்த வயிற்றுக்கு இதமா குழுன்னு இருக்கு. சட்டையை தொலைய பார்க்குறப்ப எவ்வளோ இருந்தாலும் 35 வயசா இருக்கு. சரி, ஒரு சிகரெட் ஒன்று இருக்கு. சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு கீழே கிளம்பி அந்த அம்மணியமா காலின்னு பயங்கரமா ஒரு போர்க்களத்தில் சண்டை ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கடந்து அப்படி போறாரு. போய் பக்கத்துல அந்த அம்மணியம்மா கடை பக்கத்துலேயே ஒரு கிறிஸ்டன் சொல்லி ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் போய் இவரை பார்த்து, சேகரை பார்த்துன்னு ஒரு டீ போட்டு வழக்கமாக கொடுத்துட்றாரு. அவரு அந்த கிறிஸ்டன்றவர் குடிச்சிட்டு அவர் அந்த டீ ஒரு இதமா அப்படி இருக்கு. எனக்கு அந்த பசி வேற, அதனால கொஞ்சம் டீ குடிச்சு கொஞ்சம் திருப்தியா இருந்த மாதிரி இருந்தது. உடனே டீ கிளாஸ் வச்சுட்டு அவர்கிட்ட, ஆனா இந்த கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மெல்லமா, யாருக்கு கேட்க கூடாதுன்றதுக்காக. அவரு தம்பி கணக்கு ரொம்ப ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் மெல்லமா தான் சொல்றாரு. ஆனா சேகருக்கு அதுக்கு எப்படி ரொம்ப சத்தமா 10 பேருக்கு முன்னாடி நம்மள கேட்கறதுக்காக சொல்றாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு அப்படி சங்கடப்பட்டு கடந்து போறா. அப்படி போய் அம்மணியம்மாட்ட போகும்போது, ஏமா 4 ஆப்பம் மேல வச்சிருங்க, நான் அந்த வேகமா ஆபீஸ் போகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஒரு போய் மேல போய், நீங்க தெரியும் ஒரே இடத்துல 10க்கு 10 ரூம், அது ஒரு 10 வீடுகள் தொடர்ச்சியா இருந்தா எப்படி இருக்குன்னா, அந்த 10 வீடுகளுக்குமே ஒரே கழிப்பறை வசதி, ஒரே குளியலறை வசதி, இவ்வளவுதான் இருக்கும். அது அன்னைக்கு 80களில் பாத்துக்குங்க எப்படி அப்படின்னு. நான் அப்படிதான் இருக்கேன். இதெல்லாம் கடந்துதான் குளிச்சுட்டு எல்லாம் காலை கடன்லாம் முடிச்சுட்டு சேகர் கிளம்புறா. அப்படி கிளம்பி குளிச்சுட்டு மேல போய் பாக்குற. அப்படி இந்த 4 ஆப்பா அந்த அம்மா கரெக்டா வச்சிருக்காங்க. 4 ஆப்பம் வெள்ளம் அது தொட்டுக்கிறதுக்கு. அதை எடுத்து வேகமா அந்த பசியில சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிட்றா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய அம்மா ஞாபகம் வந்தது, ஊர் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா வாரத்தில் ஒரு 3 நாள் ஆப்பம் வைப்பாங்க. அப்படி ஆப்பம் எப்படி வைப்பாங்கன்னா, முதல் நாள் தென்னங்கல்ல ஊற வைத்த மாவு, தென்னங்கல்ல ஊற வைத்த மாவுல ஆப்பத்தை ஊத்துனா புசு புசுன்னு பூரி மாதிரி வருமா. அந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தேங்காய் பால்.
இது சாப்பிட்டுக்கிட்டே இந்த அம்மனியம்மா கொடுத்த ஆப்பத்தை சாப்பிட்டே தன்னுடைய அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அவங்க அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அந்த ஊரும் கிடையாது, அங்கே எந்த நிலப்பலம் கிடையாது. கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்தாச்சு, சென்னை வாசியா மாறியாச்சு. அப்புறம் உடனே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு கையில் கேமரா பை ஒன்று, அந்த கேமரா பையை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த கேமராவுக்கு இது ஃபிலிம் வாங்கி போட்டோம், இந்த கேமராவுக்கு ஃபிலிம் வாங்கி போடணும் ஒரு லட்சியம் உண்டாயிருச்சு. அப்போ எத்தனை நாள் ஃபிலிம் இல்லாமல் இருந்தாருந்தது இல்லை, எத்தனை நாள் பட்டினியாக இருந்தாருந்தது இல்லை. ஃபிலிம் வாங்கி போடுறோம், இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணியாருன்னா இரவு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தோட, பெரிய லட்சியத்தோட கிளம்பி கீழே போறாரு. போன ஆஃபீஸ் போயிட்டார், அந்த பத்திரிகை ஆஃபீஸ் போயிட்டாரு. அங்கே போனே எழுமலைன்னு சொல்லி துணை ஆசிரியர், எழுமலைன்னு சொல்லி துணை ஆசிரியர், அவர் கேட்கிறாரு, என்னப்பா அளவே காணா சேகர், உன்ன அது மாதிரி உன்னுடைய படங்கள் எதுவுமே வரவே இல்லையே உன் பேர் போட்டு அப்படின்னு என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வார புத்தகத்தை எடுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அதில் 2 படம், ஒன்று ஜெயமாலினி படமும் ஒரு டிஸ்கஸ் சாந்தி படம், அது 2 கையெழுத்து போறாரு. இது 2 நான் பிடிச்சதானே அப்படின்னு. அப்படியே சொல்றேன், நான் கூட அவன் சுந்தர் அவன் பிடிச்சா நினைக்கிறேன், இன்னொரு நிருபர் பேரை சொல்லி சொல்றாரு, இல்லை நான் பிடிச்சதான். சரி அப்போ 2 நாளைக்கு செக் வாங்கிக்க அப்படின்னு. ஆனால் இதை நம்பி தான் இன்னைக்கு வந்தேன், ஆசிரியர் இல்லையா அப்படின்னு. ஆசிரியர் வெளியில போயிருக்காரு, அக்கௌண்ட் வராரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பொழுத போய்கிட்டு மதியம் 1 மணி ஆயிடுச்சு. ஆள் வர்ற மாதிரி தெரியல, 1:30 ஆகுது, ஆள் ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவரே துணை ஆசிரியர் சொல்றாரு, எப்போ அக்கௌண்ட் லீவா, ஆசிரியர் சாயந்தரம் தான் வருவாராம் அப்படின்ட்டாரு. சரி இன்னைக்கு ஒன்றும் ஆகன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அங்கே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கோபின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, எப்போ கோபி உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு. இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னா 27, எப்படி பணம் இருக்கு அப்படின்றாரு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா போய் தூக்கிட்டு திரும்பவும் அந்த பஸ் ஸ்டாப் போகிற அப்படி, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சு பஸ் ஸ்டாப் போகிற அப்படி. அங்கே போனே அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்பர் கொடுத்துருப்பாங்களே, எந்தெந்த ஊருக்கு இப்போ 21A 21B அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறதுன்னு சொல்லி. அது மேலே ஒருத்தர் போஸ்டர் ஒட்டியிருக்கேன், எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்டர். அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பத்திரிகையாளர் உணர்வு வந்துருச்சு, இது எப்படியா ஃபோட்டோ பிடிச்சி நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுடணும். ஆனால் அந்த உள்ள தான் ஃபிலிம் இல்லையே. சரி அந்த சோகத்தை மறைச்சிக்கிட்டு நேராக அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடை, அந்த பெட்டி கடைக்கு போய் 35 பைசா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா காலையில், அதில் 30 பைசாவை அங்கே கொடுத்து ஒரு செமினார் சிகரெட், அப்போ செமினார் சிகரெட்னு சொல்லி ஒன்றா அதை வாங்கி குடிச்சு மீது 5 பைசா இருக்கு. இந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்குள்ள ஒரு தூங்குன குழந்தையோட ஒரு அம்மா பிச்சை இருக்குது. மீது இருந்த 5 பைசா, 30 பைசா சிகரெட்டு போயிடுச்சு, 5 பைசா இருக்கு. 5 பைசா அந்த அம்மாவை கொடுத்துட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படி ஒரு கோடம். அந்த சிகரெட்டு கரையிற நேரமும் அந்த நேரத்தில் ஒரு பஸ் வர்றது கரெக்டாக இருக்குது, சிட்டி பஸ் வர்றப்ப அது கோடம்பாக்கன்னு போட்டுருக்கு. கோடம்பாக்கன்னோடனே விஜயா ஞாபகம் வந்துருச்சு. எங்கே போகிறதையும் தெரியாமல் இருந்த சேகருக்கு விஜயா ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் கோடம்பாக்கம் பஸ்ஸில் போகணும்னா 80 பைசா வேணும். நம்மள்ட்ட தான் சேகர்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக சரி 2.5 கிலோமீட்டர் அங்கே அவர் நிற்கிற ஸ்டாப்பில் 2.5 கிலோமீட்டர் நம்ம நடந்துருவோம் அப்படின்ட்டு நடக்கிறா. அப்படி நடக்க ஆரம்பிச்சா அந்த வெயில், சரியான வெயில். எப்படின்னா ஒரு சின்ன பையன் நம்ம சூரியன் கண்ணாடி வச்சு எதிரொலிச்சு நல்லா விளையாடுவோம்ல, அப்படி மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வெயில். நடக்க 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 2 கிலோமீட்டர் நடக்க என்ன ஆகுதுன்னா அந்த பசி வேற. ஏன்னா ஒரு 28 வயது இளைஞனுக்கு காலையில் 4 ஆப்பம் பத்துமா, அது மதியம் 1:30 மணி வரைக்கும் பசி வேற. இந்த வேர்வை சொட்ட சொட்ட அப்படின்னா சட்டை பேண்ட்டுக்குள்ள வேர்க்க ஆரம்பிச்சு நச நச நசன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் இதுதான் கடந்து போறாரு. கடந்து போய் ஒரு மெயின் மீது அந்த ஏரியா வந்துருச்சு. கோடம்பாக்கத்தில் விஜயா இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்துருச்சு. அந்த ஏரியா மெயின் வீதி, அதை தாண்டி ஒரு குறுக்கு சந்து, அதை தாண்டி ஒரு உள்ளுக்குள்ள சின்ன முடக்கான ஒரு வரிசையா ஒரு 6-7 வீடு. அது பூராமே பார்த்தோன்னா கல்லால சும்மா ஒரு கல்லுல பூசினா ஒரு வீடு, அதில் கூரை பெஞ்சிருக்காங்க. ஒரு சாதாரண வீடுன்னு வச்சுக்கிறோமே, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு 10 மாதிரி தான் அந்த வீடு. அந்த வீடு கதவை தட்டுறாரு. விஜயா வீட கரெக்டாக கண்டுபிடிச்சு கதவை தட்டுறாரு. அவள் அப்பதான் கதவை மெல்ல சாத்திட்டு தன்னுடைய முந்தானி தலைக்கு வச்சு குளிர்ச்சிக்காக அப்படியே முன்னால போயிட்டு வாசல் முன்னால கதவை சாத்தி படுத்திருக்கா. அவர் கதவை தட்டுறாரு. தட்டுனாடி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தோன்னே சேகர் நீயா அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷம் கலந்த ஒரு இதுல ஆச்சரியவா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வா பல மாசம் ஆயிடுச்சு, நீங்க வா உள்ள வந்துட்டு உன்னை உள்ள போற எப்படி சரி தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்தது, பசி களைப்பு, தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறேன். தண்ணி மூந்து கொடுக்குறா. குடிச்சிட்டு கடன்னு குடிக்கிறேன், ஒரு சம்பு தண்ணியை குடிக்கிறேன். அப்படியே போதுமானு கேட்க, போதும், வயிறு கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி அவனுக்கு இருக்கும். எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறேன். ஏதோ இருக்கேன்
அப்படின்னு அவள் புலம்புறா. சரி அவன் விஷயத்துக்கு வந்துடுறா. அப்படி என்னன்னா, ஒரு புது பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, சினிமா பத்திரிகை. அது வந்து புது முகங்கள்லாம் கேட்குறாங்க. அவனை கேட்குறான், அப்போ நீ என்னை படம் எடுக்க போறியா? அப்போ அப்படின்னு, ஆமாம் படம் எடுக்க போகிறேன். அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சுல, ஆமாம் அதை வேணா மாட்டிக்க அப்படின்னா, அவனை வேமா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த சின்ன ஒரு ரூமுக்கு நடுவில் வந்து ஒரு குச்சி ஒன்று இருக்கு. அந்த குச்சிக்கு மேலே மறைப்புக்காக, ட்ரெஸ்ஸை மாத்திர மறைப்புக்காக ஒரு சேலையை போட்டு அந்த பக்கம் நின்று, அந்த சேலை வந்து ஒரு 2-3 இன்ச்சு வந்து கீழே கால் கையெல்லாம் தெரியும், கால் தெரியும் நல்லா. அந்த அளவுக்கு அது மறைக்க முடியும் அந்த சேலை. ஆனால் சேகருக்கு தெரிஞ்சவ தானே விஜயா, பெருசாக கண்டுக்கிறாம இருக்கேன். அந்த சேலை மறைப்புலாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு புது ட்ரெஸ் மாட்டிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வர்றான். எப்படி விஜயா, அது எப்படி சேகர் வந்து நான் இது பண்ணணும், அதாவது என்னென்ன மாதிரியான புகைப்படம் உனக்கு வேணும், நான் என்னென்ன மாதிரியான ஸ்டில் முகப்பாங்கள் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சேகர்கிட்ட கேட்குறான். ஏற்கனவே பல முறை எடுத்திருக்கேன், அதே மாதிரி வேற சிலர்கிட்டையும் வந்து புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கா. அதனால அவருக்கு ஏற்கனவே நீ எப்பயுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாளா, எல்லா விதமா கொடு நீ அப்படின்னா, அவ செக்ஸியா சிலதும், அதாவது சிலது வந்து அப்படியே நாக்கை கடிச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டு மேலே கையை தூக்கிட்டு காலை மேலே ஸ்டூல தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரியான பல ரகமா ஒரு நடிகைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகை எப்படி இப்படிலாம் போஸ்ட் கொடுப்பாங்களோ அப்படியெல்லாம் வந்து அந்த படத்தை எடுத்துக்கிறேன். படத்தை ஃபிளாஷ் டப்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிச்சு முடிச்சுட்டு சரி எப்படி உனக்கு, அவள் என்ன பண்ணணும், அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்ச பின்னாடி வீட்டில் ஒரு ஓரத்தில் வெத்தலை பெட்டி எடுத்து வெத்தலையை முடிச்சு, உனக்கு வெத்தலை வேணுமா சார் அப்படின்னு கேட்குறான். இல்லை இருக்கட்டும், அது வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கேன். சரி எப்படி உனக்கு பொழப்பெல்லாம் போகுது அப்படின்னு கேட்குறேன். சேகர் கேட்குறேன், எப்படி உனக்கு பொழப்பெல்லாம் போகுது இப்போ அப்படின்னு. பொழப்பு எங்கே போகுது, நொண்டிக்கிட்டு போகுது அப்படின்னு. என்ன ஏன் அவ்வளோ சங்கட்டமாக சொல்கிறேன்? ஆமாம், என்னோட வயசு 30 ஆயிடுச்சு, இனி என்ன. அதாவது வந்து இந்த விஜயா யார் அப்படின்னா, இந்த விஜயா வந்து முத சென்னைக்கு நடிக்கிறதுக்காக உங்களுடைய விஜயாவுடைய மாமி பக்ரி அப்படின்ற ஒருத்தர் கூப்பிட்டு வந்தப்போ முத போட்டோ எடுத்து பல பத்திரிகைகள் அனுப்புனது தான் இந்த நம்மளுடைய சேகர். அதனால வந்து எப்பயுமே வந்து சேகரை வந்து பார்த்தோன்னே விஜயாவுக்கு அவட்ட ஏதாவது பணம் இருந்த உடனே கொடுத்து அனுப்பிச்சு விடுவா, கஷ்டமா கொடுத்து விடுவா. அவ்வளவு தூரத்துக்கு எத்தனை முறை வந்தாலுமே வந்து சேகர் மேல அவ்வளவு அன்பா இருப்பான். அதே மாதிரி இந்த முறையுமே வந்து அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டுன்னு இப்ப கேட்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி, யாரும் கஸ்டமர் அதிகமாக வரல, நமக்கு எனக்கு என்ன வசதி இருக்கீங்க, கட்டில் இல்லை, மெத்தை இல்லை அப்படின்ற. ஆக்சுவலி அவர் வந்து எப்படின்னா, அதில் என்ன தொழில்ன்றத அவர் சொல்லலை, மேலோட்டமாக சொல்கிறார். கட்டில் இல்லை, மெத்தை இல்லை. ஒரு 4 நாளைக்கு மேலே ஒருத்தர் வந்தார், 50 ரூபா கொடுத்தாரு. அதில் 10 ரூபா வந்து அவன் கோவிந்தன்ற வந்து அவனுக்கு 10 ரூபா போயிடும், கமிஷனாக போயிடும். மீதி 5 ரூபா இங்கே பேட்டா பிஸ்தான் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுவான். மீதி 5 ரூபா போலீஸ்காரன் வாங்கிட்டு போயிடுவாரு. மீதி 30 ரூபா வச்சு இந்த 4 நாள் ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னத்தை பார்க்கறது அப்படின்னு. அது பிறகு அந்த 3 நாளாக வந்து எனக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதத்தில் 3 நாள் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு. அதனால் வந்து நான் யாரையும் வரவேணாம் சொல்லிட்டேன். நாளைக்கு தான் நான் நாளைக்கு தான் சொல்லியிருக்கேன், நான் யாராவது அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். சேகருக்கு இங்கேருந்து கிளம்பலான்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி விஜயா, நான் கிளம்புறேன், உன்ட்ட ஏதாவது பணம் இருக்கா? இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் நான் வந்து ஃபிலிமை கழுவிட்டு படம் போட்டு கொடுக்கணும் பத்திரிக்கைக்கு, அதனால் உன்ட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு. நீ வேற ஏதாவது சொன்னானே உள்ளார, என்ன சொன்னேன், இன்னும் சொல்ல போனால் நான் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை, நான் வெளியில் போய் யார்ட்டையாவது கடன் கேட்டால் சங்கடம், யாரையும் கேட்டதும் இல்லை. அதனால் அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு சேகருடைய முகத்தையே பார்க்குறான், கண்களையும் முகத்தை பார்க்குறான். நான் பலமுறை வந்து சேகர தெரியுமில்ல, நாளைக்கு பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் போடு அப்படின்ட்டு வெளியில் வேகம் ஓடி போய் ஒரு அவ்வளோ 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ஒரு 50 ரூபாவோட 5-10 ரூபா அளவு கையில் கொண்டு கொடுத்து சேர் கையில் வச்சு திணிக்கிறான். சரி இந்த வரலட்சுமி மேக்காட்டை தான் போய் வாங்கிட்டு வந்தேன், கொண்டு போகணும். அவன் என்ன பண்ண 30 ரூபா கையில் வச்சுக்கிட்டு 20 ரூபா எடுத்து, நீ சாப்பிடலன்னு சொன்னல நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வர்றேன் அப்படின்னு இவன் கேட்குறா. அந்த இதுலேயும் சரி படுக்கிறியா, படுத்துட்டு போறியா, எந்த படுக்கிறேன்னு சொல்லல அவரு, படுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி, இல்லை இருக்கட்டும் நான் இன்னொரு முறை வர்றேன். ஆனால் விஜயா வந்து அந்த ட்ரெஸ்லேயோ இல்லை அவளை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு கிளர்ச்சி தான், ஆசை தான். ஆனால் இருந்தாலும் அவனுடைய பசி வந்து அந்த நேரத்தில் அவனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போல. இல்லை நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னா இவன் சொல்கிறா, இன்னொரு நாள் நீ வா, நான் ஏதாவது நீ ஒரு கிழமையை சொல்லி நீ இந்த நாளில் வா, நான் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன்
உனக்கு சரக்குலாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோ பாசமாக சொல்கிறான். அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறேன். அவன் கிளம்பி போக அந்த கேமரா பையன் தூக்கிட்டு கிளம்பி போக வேகமாக அந்த வரலட்சுமி பணம் கொடுத்தால பக்கத்து வீட்டுக்காரி அவன் வேகமாக உள்ள நுழையவும் அவன் போக கரெக்டாக இருக்கு. என்னடி யாரோ கஸ்டமர் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு, என்ன கடன் கேட்டாருன்னு. இல்லைக்கா அவர் வந்து என்னுடைய சிநேகிதர். நான் அந்த ஊருக்கு வரும்போது என்னை முதல் ஃபோட்டோ பிடிச்சி பத்திரிகையெல்லாம் போட்டவர் அவர் தான். அதனால தான் அவருக்காக தான் அந்த பணம் வந்து கேட்டேன் நான். அவர் வந்து சிநேகிதன்ற உனக்கு ஒரு பணம் கொடுக்கலையா, அப்படி வித்தியாசமா இருக்கு நீ சொல்றது. இங்க வந்து பணம் தானே கொடுத்துட்டு போவாங்க, நீ தான் பணம் வாங்கி கொடுக்குற, பணம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு. அப்படி இல்லைக்கா அவர் வந்து நீ போட்டோ எடுக்கணும்னாரு. எடுத்தானா அப்படின்னா நிறைய போட்டோ எடுத்தாரு. ஆனா போட்டோல வந்து ஃபிலிம் வெறும் ஃபிளாஷ் தான் அடிச்சாரு, ஃபிலிம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அவன் எத்தனை போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்கா அவனுக்கு தெரியாதா, நான் அங்கே ஃபிலிம் இல்லை அப்படின்னு. அவனை சும்மாவை விட்டா வந்தவனா அப்படின்னு. இல்லைக்கா இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப நல்ல அவர் பார்த்தா கண்ணை பார்த்தா தெரியுது அவர் சாப்பிடலைன்னு. பசி கொடுமையில என்கிட்ட போட்டோ எடுத்துட்டு போய் சொல்லிட்டாரு. அவர் வேற எல்லாம் ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிடிக்கும், எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பசியில் அப்படி சொல்லிட்டாரு. அதனால ஓடி போய் உங்கள்கிட்ட வந்து கடை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா நான் வந்து சாப்பிட போறேன், பாய் கடையில் போய் சாப்பாடு வாங்க போறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா விஜயா. இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டேன், பாய்கள் இப்போ என்ன சாப்பாடு இருக்க போது, பிரியாணி தான் என்ன இருக்கு அப்படின்னு. சரி ஆமாம் பிரியாணி தான் சாப்பிட போறேன், சிநேகரை பார்த்த சந்தோஷத்தில் பிரியாணி சாப்பிட போறேன், உனக்கு தான் வாங்கிட்டு வரணும், இல்லை இருக்கட்டும் அப்படியே அந்த அவன் கொடுத்த 70 ரூபாயை வாங்கிட்டு கடந்து வீட்டை விட்டு ஓடி துணி குச்சி வீட்டை விட்டு வெளியில போறான். வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு.